பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாபேஸ் என்று சொல்கிறதான வார்த்தை வேதாகமத்தில் அதிகமான இடங்களிலே இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் யாபேஸ் பண்ணினதான விண்ணப்பத்தை வேதாகமும் பதிவு செய்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த ஜெபத்திற்கான பதிலும் கிடைத்ததாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே பதிவிட்டு வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்துடன் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதர்களுடைய வம்ச அட்டவணை வந்து கொண்டே இருக்கிறது. எந்த மனிதன் ஜெபித்ததாக அங்கு சொல்லப்படவில்லை. அதற்கு முன்பு எல்லாமே இவனை பெற்றான், இவருடைய குமார், இவன் அவிதமாகவே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த யாபேஸ் என்றதான வார்த்தை வரும்போது அங்கே அது நிறுத்தப்பட்டு யாபேஸ் பண்ணினதால் ஜெபத்தை குறித்து அங்கே எழுதி வைத்திருப்பதை பார்க்கிறோம். நான் சென்ற வாரங்களை பார்த்தது போல யாபேஸ் என்றதான வார்த்தைக்கு துக்கம் என்றதான ஒரு பொருள். யாபேஸ் எப்போதெல்லாம் மற்றவர்களால் அழைக்கப்படுகிறானோ அப்போது எல்லாம் அவன் துக்கம் துக்கம் என்று சொல்லி அங்கே நினைவு கூறப்பட்டே வருகிறது. அந்த யாபேஸ் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் அவன் எப்படி இருந்தானா? கனம் பெற்றவனாக இருந்தான். அவனுடைய சகோதரர்களுக்கு இப்படி ஒரு பெயர் இல்லை. அவனுடைய சகோதரர்களுக்கு துக்கப்படுகிறவன் என்றதான ஒரு பெயர் இல்லை. துக்கப்படுகிறவன் என்றதான பெயர் யாபேஸுக்கு தான் இருந்தது. துக்கப்படுகிறதான இந்த யாபேஸ் மற்ற எல்லா சகோதரர்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் கனம் பெற்றவனாகவும் இருந்தான். இதற்கு காரணம் என்ன? இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன செய்தானா? ஜெபம் பண்ணினான். அவன் பண்ணினதான ஜெபத்தை நீங்கள் 10வது அதிகாரத்தில் மறுபடி வாசியுங்கள். அவன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவர் முதலாவது வார்த்தையே யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. அந்த இஸ்ரவேல் என்றதான ஒரு பெயரை முன்பு அவன் வைக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இஸ்ரவேல் என்றதான பெயரை அந்த இடத்துல அவன் ஆண்டவரிடத்துல அவன் அறிக்கை இடுகிறான் என்றால், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. இன்னைக்கு அநேக ஜனங்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் கூட அவர்கள் ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமே கிடையாது என்று சொல்கிறதான எண்ணம் எல்லாம் அநேக இடத்துல இருக்கிறது. அது ஆண்டவரை தேடுகிறதான ஜனங்களுக்கு இரட்டத்தரையான இரட்டிப்பான ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஒன்று வானத்திற்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். வானத்திற்குரிய ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். பூமிக்குரிய ஆசீர்வாதம் நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கான எல்லா நன்மைகளும். இந்த இரண்டு நன்மைகளுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக இந்த இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி அவன் கண்டுகொண்டான். எனவே அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, ஆண்டவர் என்னை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் எப்போதாவது ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபித்திருக்கிறீர்களா? கேட்க வேண்டாம் பாஸ்டர், எப்போதுமே அதே. எப்போதும் ஒரு நாளைக்கு பல முறை ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், அதாவது வாய் சொல்லாவிட்டால் இருதயம் எப்போதும் அடிச்சுட்டே இருக்கு. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு இருதயம் என்ன செய்து கொண்டே இருக்கிறது? அடித்துக் கொண்டே இருக்கிறது. நம்ம எண்ணியாமலே ஆண்டவரிடத்தில் அந்த ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. ஆனா எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதம் கடந்து வந்திருக்கிறது? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவரை தேடுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. ஆண்டவர் என்னை இந்த பூமியில ஆசீர்வதிக்க மாட்டார், மரமேலதான் ஆசீர்வாதத்தை தருவார், அப்படியெல்லாம் நம்ம ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வைக்க கூடாது. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது
அவருடைய சுவிசேஷம் தானாக பிரபல்யமாவதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. நீங்க அநேக இடங்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறத ஜனங்களை பார்த்தா அவர்கள் முதலாவது ஆண்டவரை தேடுவதற்கு ஏதுவாக இருக்கிறதான காரியம் என்னவென்றால், இவர்களுக்கு அறிமுகமானவர்கள், இவர்களுடைய உறவுகள், இவருடைய குடும்பத்தினர் அநேகர் இயேசுவை தேடி ஆசீர்வதிக்கப்பட்டதை இவர்கள் பார்க்கும்போது அவர் வேதத்துல சேர்ந்த பிறகுதாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நன்றாக இருக்கிறாங்க, சுகபலத்தோடு இருக்கிறாங்க, ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறத இவருடைய இருதயம் நினைத்த பிறகு இவர்கள் யாரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க? ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த யாபேசுக்கு கொடுக்கப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், அவன் தேவனிடத்துல ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். இன்னைக்கு அநேகருக்கு ஜெபிக்கிறதான ஒரு அனுபவமே இல்லை. முதலாவது நீங்கள் உங்களுக்காகவாவது நீங்கள் ஜெபிக்க முன்வர வேண்டும். இன்னைக்கு அநேக ஜெபஜீவனே கிடையாது. ஆண்டவர் மேல ஒரு அபார நம்பிக்கை, நான் ஆண்டோடைய பிள்ளை, எனக்கு நன்மை நடக்கும், சர்வம் எல்லாம் விசுவாசம் சரிதான், அதனால ஆண்டவரை தேட வேண்டாமா? ஜெபம் பண்ணுவது என்பது என்ன? ஜெபம் பண்ணுவது என்பது என்ன? ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரிடத்தில் நாம என்ன செய்வது? பேசுவதுதான் நாம் பண்ணுகிறதான ஜெபம். ஆண்டவர்களோட நம்ம பேசி ஒரு ஐக்கியத்தையே நாம் பேடி கொள்ளாதபடி எப்படி நன்மையை நாம் எதிர்பார்க்க முடியும்? ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொல்லும்போது சொன்னார், 1 மணி நேரமாயிலும் நீங்க என்ன செய்யக்கூடாதா? ஜெபிக்க கூடாதா? அவர் ஒரே நேரத்துல 3 மணி நேரம் இருந்து ஜெபித்தார். ஆனால் அவரை பின்பற்றினதான சீசர்களுக்கு அந்த 1 மணி நேரம் ஜெபம்ன்றதுக்குள்ளால என்ன வந்துட்டு அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்திற்குள்ள என்ன வந்துட்டு எப்படி வரும்? சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு தூக்கமே வீட்டுல போன எதுவே வருகிறது இல்லை, தூக்கமே வருகிறது இல்லை. ஆனா எங்க வந்தோடனே தூக்கம் வருது. தேவனுடைய சன்னிதானத்தில் வந்தா மகிழ்ச்சி வரணும் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. தூக்கம் வீட்டுல வரணும். ஆனா தேவனுடைய சபையில் வந்தா வேதம் சொல்லி, என்னுடைய ஜெப வீட்டிலே நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். தூங்கிக்கிட்டே இருந்தா எப்படி உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்க வெளிப்படுத்த முடியும்? மகிழ்ச்சியுடைய சத்தம் இல்லையே ஆராதனை வேளையில, சந்தோஷத்தினுடைய சத்தம் இல்லையே ஆராதனை வேளையில, அந்த ஆனந்த சத்தம் இல்லையே. அல்லேலூயா சொன்னா கூட அதுல என்ன சத்தம் இல்ல? ஆனந்த சத்தம் இல்ல. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனந்த சத்தத்தோட அவருடைய சந்நிதி முன் என்ன செய்ய வாருங்க. ஆனந்த சத்தம் என்றால் அந்த வார்த்தையில ஒரு ஆனந்தம், ஸ்தோத்திரம் பண்ணுவதில் ஒரு ஆனந்தம், துதிப்பதில் ஒரு ஆனந்தம். ஆனா நம்ம துதிக்கும் போது துக்கத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவர் துக்கப்படுதல் செய்வார். ஆண்டவருக்கு தூதர்கள் துதிக்கிறதான துதியை விட மனிதர்கள் துதிக்கிறதான துதி மிக விருப்பமாக இருக்கிறது. எதை அறிந்து கொண்டதான தாவீது, இதை தாவீது அறிந்திருந்தான். எதை அறிந்திருந்தாலும் அறியவில்லையோ, தாவீது அறிந்திருந்தார் ஆண்டவருக்கு துதி என்பது மிக முக்கியம் என்பதை அவன் அறிந்திருந்தபடினால தாவீது இருக்கிறதான நாளெல்லாம் நின்றாலும் நடந்தாலும் இருந்தாலும் அவன் ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாக என்ன பண்ணலாம்? அவன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தான். சொன்னது மட்டுமல்லாமல் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் எப்போதும் என்கிறதான வேளையில வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி ஆண்டவர் மனுஷனை மனப்பூர்வமாக தாழ்த்தி வைக்கிறதே இல்லை. சில வேளைகளில் தாழ்வு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, சில வேளைகளில் பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, சில வேளைகளில் துக்கம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில சிக்ஷைக்காக சில காரியங்களை ஆண்டவர் கொடுக்கும் போது நீங்கள் ஒரு பக்கத்துல இருந்து அழுகிறீங்க, ஆண்டவர் ஒரு பக்கத்துல இருந்து அழத்தான் செய்கிறார். எப்படியாவது உங்களை சரிப்படுத்தி ஆக வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான 1000 நாட்களுக்கு உள்ளாக உங்களை சரிப்படுத்தி அவரை போல் மாற்றி அவரோடு கூட வைக்க வேண்டும் என்பதற்காக அநேக வேளைகளில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார். சில வேளைகளில் நஷ்டம் அடைகிறீர்கள், சில வேளைகளில் நீங்கள் துக்கப்படுகிறீர்கள், சில வேளைகளில் துன்பப்படுகிறீர்கள். வேதம் சொல்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு துன்பப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறபடியினால் எதற்காக அவசியம்? அவரை போல உங்களை மாற்றுவதற்கு.
உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறது இல்ல. சில கஷ்டங்களை அனுமதித்து விட்டு என் மகள் உணர மாட்டாளா, என் மகன் உணர மாட்டாளா, ஏன் இந்த நஷ்டம், என் மகன் உணர மாட்டாளா, என்னுடைய மகன் உணர மாட்டாளா, ஏன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் இல்லை, என் மகன் உணர மாட்டாளா, என் மகன் உணர மாட்டாளா என்று சொல்லி ஆண்டவர் எப்போதும் அவர் உங்களை கண்ணும் கருத்துமாக சோதனை வேலைகளில் சிச்சை வேலைகளில் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய முகம் சந்தோஷமா இருந்தா தான் அவருடைய முகம் எப்படி இருக்கும்? நீங்க சந்தோஷமடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் துக்கங்களை அவர் அனுபவித்தார். நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் எதற்காக ஏற்றுக்கொண்டார்? பாடுபடும் போது மனுஷனுக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும். இந்த பாடுகளை எல்லாம் அவர் தம்மே ஏற்றுக்கொள்வதற்கான காரணம் என்ன? நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக, நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக. பின்ன ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சங்கடங்கள், என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் தொடர்ந்து இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில சுகவீனங்கள் தொடர்ந்து இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாத நிலைமை தொடர்ந்து இருக்கிறது, ஏன் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? பக்தன் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்படுவதற்கு முன் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பிதான் நடந்தேன். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறதே இல்லை, நான் தவறு செய்ய ஒத்துக்கொள்கிறதே இல்லை. தாவீது சவுலை பார்க்கிறவன் உத்தமன் அல்ல. நீங்கள் நேரடியாக பார்த்தால் சவுலை பார்க்கிறவன் உத்தமன் கிடையாது தாவீது. ஆனால் தாவீது தேவனுடைய பார்வை பிரியமானவர் என்றுதான் ஒரு பெயரை எடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் ஒரு நீதி உள்ளதான மனுஷன், அவன் ஒரு நியாயம் உள்ளதான ஒரு மனுஷன். சவுல் நீதி தவறி நியாயம் தவறி நன்மையை பெற்றதான தாவீதை, தாவீதின் மூலமாக இவன் பொல்லாத ஆவியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். தாவீதின் மூலமாக இவன் கோலியாத்தின் மீது வெற்றியை பெற்றான். தாவீதின் மூலமாக அநேக யுத்தங்களிலே வெற்றியை பெற்றதான நன்மை கண்டதான சவுல் இந்த தாவீதை நியாயம் தவறி, இந்த தாவீதை நீதி தவறி கொல்வதற்கு வகை வேதம் சொல்கிறது. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனா இருந்தாலும் சரி, அது ஊழியக்காரனோ, அது விசுவாசியோ, அது சபையினுடைய முப்பரோ, பல வருட விசுவாசியோ, எவனா இருந்தாலும் சரி, நன்மை செய்கிறதான ஒருவனுக்கு ஒரு மனுஷன் தீமை செய்வானால் அவனுடைய வீட்டை விட்டு சாமம் என்ன செய்யாது நீங்க அந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறது. இந்த சவுல் அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனாக இருந்தான். ஆனால் தாவீது நீதி தவறாத ஒரு மனுஷன். அதே வேளையில தண்டனை எல்லா ஜனங்களுக்கு விரோதமாக வருகிறது. யார் செய்த தவறினால? தாவீது செய்த தவறினால தண்டனை வருகிறது, சேர்ந்த ஜனங்களுக்கெல்லாம் வருகிறது. அவன் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறான், பாவம் செய்தது நான் அல்லவா, பின்ன ஏன் அவர்கள் எல்லாம் நீங்க தண்டிக்கிறீங்க? தேவனுடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமா இருக்கட்டும். என்ன செய்யறோம்? செய்த தவறுக்கான தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி முன் வருகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் செய்த தவறுக்கான தண்டனை யார் மேலே வைக்கிறோம்? சில குடும்பங்களோடான மனிதர்கள் மூலமாக ஒரு குடும்பத்தில் கஷ்டங்கள் வருவதற்கு ஒரு நபர் தான் காரணமாக அமைந்து விடுவார்கள். ஆனால் அந்த நபர் இதை ஏற்றுக்கொள்ளாதபடி மற்றவர்கள் மேல் அதை சுமத்தி கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்கிறது, தன் பாவங்களை உணர்கிறவன் யார்? மறைவான பாவத்திற்கு என்னை விலக்கி காத்தரணும். மறைவான பாவம் எங்கே இருக்கிறது? உங்களுடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. ஏன் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலை? ஏன் ஆண்டவரே என்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஆண்டவர் நான் செய்கிற வியாபாரத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் ஆண்டவர் நான் செய்கிறதான தொழிலில் முன்னேற்றம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லையே? நாம் ஆண்டவரிடத்துல நாம் உணர்ந்து ஜெபித்தோமானால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். யாபேசை ஆசீர்வதித்ததான தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் விரும்புகிறார். அந்த யாபேஸ் கண்டுகொண்டான், இஸ்ரவேலின் தேவன் ஆசீர்வதிக்கிறதான தேவன். இஸ்ரவேல் என்றால் யார்?
எத்தனாக இருந்ததான மனுஷனுக்கு இஸ்ரவேல் என்றதான பெயர் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் என்றதான பெயருக்கான அர்த்தம் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர், மீட்கப்பட்டவர், மகா பிரபு என்கிறதான அர்த்தம் இந்த இஸ்ரவேல் என்றதான பெயருக்கு உண்டு. இந்த யாக்கோபு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டான். எல்லா காரியங்களிலேயும் இந்த யாக்கோபு என்ன செய்ய பெற்றிருந்தான்? கேட்கறீங்களா? பிரசங்கத்தை காதல போகுதா? சொல்ற சூழ்நிலை இந்த யாக்கோபனுடைய எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடியதான ஒரு நிலையை அவனுக்கு என்ன செய்கிறது? உருவாக்குகிறது. நீ யாக்கோபனுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் எப்படி இந்த சவுலை விட பெரிய அளவுக்கு தாவீது உத்தமன் அல்ல என்று சொல்ல முடியும். அதே போல இந்த ஏசாவோட யாக்கோபு பெரிய அளவுக்கு உத்தமன் சொல்லிவிட முடியாது. நீங்க சரித்திரத்தை பார்த்தா தெரியும். ஆனா ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரு. யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல? ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கல. எப்படி இந்த சவுலையும் தாவீதையும் ஒப்பப்படுத்தி பார்க்க முடியுமோ அதே போல இந்த ஏசாவையும் யாக்கோபையும் ஒப்பப்படுத்தி பார்க்க முடியும். இந்த ஏசாவை ஏமாற்றுறது யாரும்? ஏசா ஏமாற்றினது யாரு? ஏமாற்றப்பட்டவன் யாரு? ஏசா ஏமாற்றப்பட்டவன். இந்த யாக்கோபு என்ன செய்தான்? ஏமாற்றினான். எத்தனை முறை? ஏசா எத்தனை முறை ஏமாற்றினான்? 2 முறை. ஒண்ணு சேஷ்ட பிரபாகம், 2வது தகப்பனாரிடத்துல போய் நான் தான் ஒரு மகனாகிய ஏசா என்று சொல்லி என்ன செய்தான்? இவன் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த ஏசா யாரு? அண்ணன். அண்ணன் மட்டுமல்ல, யாக்கோவோட பெரிய பராக்கிரமசாலி. இந்த ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் வித்தியாசம் என்ன? யாக்கோபு வீட்டிலே குடியிருக்கவன், ஏசா காட்டிலே குடியிருக்கவன். எப்போதான் வீட்டுக்கு வருவான்? எப்போதான் வீட்டுக்கு வருவான்? எனவேதான் இந்த ஏசாவுக்கு சொல்லி இருக்கிறது, ஏசா வன சஞ்சாரி, வனத்திலே சஞ்சாரிக்கூடிய ஒரு மனுஷன். எப்பாவது ஒரு நேரம் வருவான், அவனுடைய தகப்பனுக்கு ருசியுள்ளதான மிருக ஜீவன்களை அடித்து கொண்டு கொடுத்துட்டு யாரும் நல்ல பேர் எடுத்துட்டு போயிடுவான். அப்பாட்டு நல்ல பேர் எடுத்துட்டு போயிடுவான். அந்த யாக்கோபு எப்போதும் கூடாரத்திலேயே இருந்து தாய் தகப்பனாருடைய சொல்ல கேட்டு என்ன செய்யறான்? இருக்கிறான். இந்த யாக்கோபு ஏமாற்றி எடுத்துக்கொண்டதை அனுபவிக்க முடியல. இவன் ஏமாற்றின உடனே இந்த ஏசாவுக்கு கடுமையான கோபம் யார் மேல? உடன் பிறந்த சகோதரன் மேல. என்ன செய்யக்கூடிய அளவுக்கு அது சொல்றான், என் தகப்பனாருடைய மரண நாள். பாருங்க, ஏசாவால் அப்ப கொலை செய்ய முடியும். ஏசா பராக்கிரமசாலி. ஏசா பக்கத்துல யாக்கோபாலாம் நிற்க முடியாது. ஒரு அம்புக்கு என்ன சொல்ல முடியாது. ஒரு அம்பு விட்டா கூட செத்துருவான். யாரு? யாக்கோபு ஒரு அம்பு விட்டா செத்துருவான். ஆனா அது ஒரு வார்த்தை இருக்கிறது பாருங்க, என் தகப்பனாருடைய மரண நாள் வரட்டும். இது எதை குறிக்குது? ஏசாவை மோசமா நம்ம நினைச்சிருப்போம். தகப்பன் மேல அபார அன்புள்ளவன். தகப்பனார் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? நீ தகப்பனார வேதனைப்படுற எத்தனை பிள்ளைங்க இருக்கிறீங்க? ஆனா தகப்பனார் எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்துட்டாரு? யாருக்கு கொடுத்துட்டாரு? யாக்கோபு கொடுத்தாரு. அவ்வளவுதானே. சேஷ்ட புத்திரப்பாங்க எங்க போயிட்டு? எங்க போயிட்டு? யாக்கோபுக்கு போயிட்டு. எல்லாம் அங்க போயிட்டு. இவன் ஏசா நிராதரவாக இருக்கிறான். இருந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு பங்கையும் யாரும் எடுத்துட்டா திரும்ப யாக்கோபு எடுத்துட்டான். கோபம் அப்படி வருது இவனுக்கு. என்ன பண்ணலாம்? யாரை கொண்டு இருக்கணும்? அவன் யாரை கொண்டு இருக்கணும்? யாரை கொண்டு இருக்கணும்? தகப்பனை கொண்டு இருக்கணும். அவன் நம்மள மாதிரி இருந்தா யார் மேலதான் வேகம் வரணும்? அப்படிதானே? நம்மள மாதிரி இருந்த தகப்பன் மேலதான் வேகம் வரும். ஏசா எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கிறான் பாருங்க. யார் மேல வேகம் வரல? யார் மேல வேகம் வரல?
தகப்பன் மேல வேகம் வரல. எல்லாவற்றையும் இழந்து போய் மகன் இருக்கிறான். இதற்கு தகப்பன் தான் காரணம். ஏற்கனவே சேஷ்டபுத்திர பாகத்தை வந்து எடுத்தவன திரும்ப தகப்பன் வந்து என்ன செய்தார்? ஆசீர்வதிச்சுட்டாரு. எல்லா ஆசீர்வாதமும் யாருக்கு போயிட்டு? யாக்கோவுக்கு போயிட்டு, இந்த கிழவனை உயிரோடு விடலாமா? என்ன செய்திருக்கணும்? கொலை செய்வது லேசு. ஏசா பராக்கிரமசாலியாக இருக்கிறான். இவனுக்கு கண்ணு கூட வந்து என்ன செய்யல, தெரியல. யாருக்கு? ஈசாக்கு கண்ணு கூட தெரியல. அப்படி உள்ளவரை கொல்வது மிக லகுவான காரியம் அல்லவா? தூக்கி கட்டரோட போய் கடத்துக்க போட்டுக்கலாம், ரொம்ப லகுவாக கொடுத்துக்கலாம். ஆனா தகப்பன நான் வேதனைப்படுத்த எத்தனை பிள்ளைகள் உங்களுடைய தாய் தகப்பனருடைய சாபத்தை சுமந்து இருக்கிறது தெரியுமா? பிறகு ஆண்டவரை ஆசீர்வதி, ஆண்டவர் ஆசீர்வதி, எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? எல்லாம் இருக்கிறதெல்லாம் சாபம். சிலர் வந்து சொல்றாங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா போதும், யாரும் ஆசீர்வதிக்கண்டா. ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் இருக்கு. ஆனா அதே வேளையில உங்களுடைய பெற்றோருடைய ஆசீர்வாதம் இருக்கு. உங்களுடைய பெற்றோர்கள் வந்து மனமறிய உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். இதில் சந்தேகமே இல்லை. உங்களை பெற்றவர்கள், உங்களுக்கு பெரியவராக இருக்கிறவர்கள் உங்களை வந்து என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த தகப்பன் என்னை சபித்து விடக்கூடாது, தகப்பனுடைய மனம் வந்து என் மூலமாக புண்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி இந்த ஏசா சொல்றான், என்னுடைய தகப்பனார் காலம் சென்றதற்கு பிறகு நான் என்ன செய்வேன்? என்ன செய்வேன்? யார் கொள்வேன்? யாக்கோபை கொள்வேன். இது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டாச்சு. உன்னுடைய சகோதரன் என்னைக்கு இருந்தால் உன்னை வந்து என்ன செய்வான்? கொல்லுவான். கிட்டத்தட்ட 20 வருடத்திற்கு பிறகு இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள கிடக்கு. எத்தனை வருடம் ஆச்சு? என் தகப்பனாருடைய நாள் வரும், அன்னைக்கு நான் இவரை கொல்லுவேன் அப்படின்னு சொன்னான் என்றதான வார்த்தை இவன் இருதயத்தில் கிடக்கு. போய்தான் இந்த வார்த்தைக்கு பயந்து போய்தான் தன்னுடைய தாய் தகப்பனாருடைய ஆசீர்வாதத்தோடு எங்க போறோம்? அங்கேயும் 2 பேர் சார்ந்தா யாரும் அனுப்பி வைக்காங்க. இப்பெல்லாம் பெண்கள் ராஜ்யம் பைபிள சொல்லியிருக்க, ஸ்திரீகள் உங்களை ஆளுகிறார்கள். பைபிள் இருக்கு. கடைசி காலத்துல யாரும் ஆளுவாங்க? யாரும் ஆளுவாங்க? நல்ல சரி ஆளா நல்லா இருக்கும் குடும்பம். சரி ஆளக்கூடாதுன்னு சொல்லல. எந்த குடும்பத்துக்கும் யாரே அதிகாரியா இருக்கணும்? யாரு யாரு யார் அதிகாரியா இருக்கணும்? தப்பா பொதிக்கணும்னு சொல்லி தப்பா பொதிச்சிங்கன்னு அப்படி சொன்னா நான் சொல்லுங்க, பசங்களும் மாறிடும். எந்த குடும்பத்துக்கும் யார் அதிகாரியா இருக்கணும்? யாரு? உங்க குடும்பத்துல யார் அதிகாரியா இருக்கா? பசங்க இதெல்லாம் ஏன் போதிக்கிற? பைபிள் வசனத்தான் உங்களுக்கு போதிக்கணும். நடைமுறை போதனை தான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏதோ ஒரு வேத பகுதி எடுத்து வியாக்கியானம், அப்படி வியாக்கியானம், இப்படி வியாக்கியானம் பேசி ஆகாயத்துல சிரமம் பண்ற மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணுனா அது உங்களுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நல்லா பிரசங்கம் பண்ணான்னு சொல்லுவீங்க. ஆனா நடைமுறை போதனையை பேசும்போது உங்களுக்கு உரைக்கி, நடைமுறை போதனை பேசும்போது எங்கேயோ இடிக்குது. அந்த இடி இருந்தா தான் சரி வரும். அந்த இடி இல்லைன்னா என்ன ஆகாது? சரியாகாது. செங்கல் தள்ளி இருந்தா இடிய வாங்கிதான் ஆகணும். 14 வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். எது எங்கெங்க தள்ளி இருக்கிறதோ அது எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படும் போது கொஞ்சம் என்ன செய்யதான் செய்யும்? வலிக்கதான். எந்த குடும்பத்திற்கும் யார்தான் அதிகாரி? கணவனே அதிகாரி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க குடும்பத்துல யார் அதிகாரி? யார் அதிகாரி? சார் ரொம்ப கௌரவமா சொல்லுவாங்க, அவங்க மாப்பிள்ளை அடிமையா இருக்கிறார் என்பதை கொஞ்சம் கௌரவமா சொல்லுங்க. ஏன் மாப்பிள்ளை ஒரு கோடு போட்ட தாண்ட மாட்டேன், உங்களுக்கு வெக்கமா இல்லை? அப்படி ஒரு அடிமையை நீங்க வந்து புருஷனை பெற்றிருப்பதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்க புருஷனை வந்து நீங்க ராஜா வச்சிருந்தா நீங்க ராஜாத்தி, உங்க புருஷனை வந்து நீங்க அடிமையா வச்சிருந்தா நீங்களும் அடிமை தான். நீங்க உங்க புருஷனை வந்து ராஜாவை வைக்கணும் விரும்புறீங்களா, அடிமையா வைக்கணும் விரும்புறீங்களா? ஒரு முடிவு சொல்லுங்க. ராஜா வைக்கணும்னு சொல்லுங்க. சரி, அந்த பகுதிக்கு வர்ற யாக்கோபு யாருடைய பிள்ளை? அம்மா பிள்ளை. யாக்கோபு யாரு பிள்ளை? அம்மா பிள்ளை தானே.
நான் சில நினைச்சு பார்த்தேன். அப்போ இந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வரும். இந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வரும். ஏன் ஆண்டவரே ஆண்டுடைய பிள்ளைகள்னு சொல்றாங்க, நிறைய நேரத்தில் கை வந்து உண்டு, ஊழியம் செய்யறேன்னு சொல்றாங்க, எத்தனையோ வருஷம் விசுவாசியாம இருந்திருக்காங்க, ஏன் ஆண்டவரே ஒரு பிள்ளைய பகைத்து ஒரு பிள்ளைய நேசித்து இருக்கிறாங்க. அப்ப இந்த சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வருது. ஈசாக்கு யார் மேல பிரியம் இல்லை, ஈசாக்கு யாக்கோபு மேல பிரியம் இல்லை, ஈசாக்கு யார் மேலதான் பிரியம், ஏசா மேலதான் பிரியம். ரகசியமாக ஆசீர்வதிக்க பார்க்கிறாரு யாரு, ஈசாக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஈசாக்கு தேவன் ஆசீர்வதித்தார் சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு நல்ல தியானம் பண்ணக்கூடிய மனுஷன், நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன் தான். ஆனா ஒரு பிள்ளை மேல அன்பு, இன்னொரு பிள்ளை மேல கொஞ்சம் வெறுப்பு. எனவே அவன் ஏசாவுடைய நலனிலே இருக்கிறவனா இருக்கிறான். ஆனா அந்த யாக்கோபனுடைய நலன்ல அக்கறை யாருக்கு, இந்த ரெபெக்காளுக்கு எப்போதும் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் பாருங்க, யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படணும் விரும்புறதான அவளுக்கு இந்த ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தோடு இவன் ஆசீர்வாதம் பெறணும். ஏன்னா அவருடைய விரோதத்தை இவர் வந்து என்ன செய்யக்கூடாது, சம்பாத்தியம் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய குடும்பங்களிலே பிள்ளைகள் வளர்ந்து வருகிறார்கள். சில தாய்மார்கள் தகப்பன்மாருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்து நல்ல 10-15 வயசு வர்றதுக்குள்ளாக தகப்பனை அவன் என்ன செய்யறான், தள்ளி வைக்கிறான். இந்த பிள்ளைகள் சாப்பிட்டது இந்த கணவனுடைய சம்பாத்தியம், இந்த பிள்ளைகள் படித்தது அந்த கணவனுடைய சம்பாத்தியம், இந்த பிள்ளைகள் ஆளாகிற அந்த கணவனுடைய சம்பாத்தியம். 15 வயசு வரும்போது இந்த பிள்ளைகள் தாய் சார்பா இருக்கும், தகப்பன் சார்பா இருக்கவே இருக்காது. அதுக்குள்ள மந்திரத்தை ஓதி இது எடுத்து மந்திரம் செய்து இல்லை, இவங்க சொல்லி 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 உங்க அப்பா இப்படி அப்படி இப்படி சொல்லி எடுத்து கடைசியில் இவங்க யார் பிள்ளையாவே மாத்திடுவாங்க, அம்மா பிள்ளையாவே மாத்திடுவாங்க. இந்த யாக்கோபு அம்மா பிள்ளையா இருந்தா, ஆனா முக்கியமான வேலை வரும்போது புத்தியா யாருக்குமே பேசுறான். மாப்பிள்ளை எப்படி பேசுறா, புத்தியா பேசுறா. ஒரு பாயிண்ட கரெக்டா எடுத்து வைக்கிறா. என்ன பாயிண்ட் எடுத்து வைக்கிறா, புத்தி உள்ளவங்க ஞானமாக நடக்கும் போது சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து எதை பேசணும் அதை பேசணும். சொல்றா, நம்முடைய மூத்த பையன் ஏசா இங்க கானானியருடைய குமாரத்திகள்ல பெண் கொண்டு அவர்களெல்லாம் இப்ப நமக்கு மனோவா இருக்கிறாங்க. இப்ப இவனையும் இங்க வச்சா இவன் இங்க கல்யாணம் முடிச்சிருவான், இவனை இங்க வச்சா இவன் கல்யாணம் முடிச்சிருவான். இப்ப இந்த மருமக்க மாறலாலேயே நம்ம இந்த பாடு பட்டு இருக்கோம். இருக்கிற எனக்கு ஒருத்தர் திகமண முடியாம இருக்கான். இவனும் இதே மாதிரி ஒரு கல்யாணத்தை முடிச்சா நம்ம இருந்து அழகா புத்தியாக பேசி இந்த ஈசாக்குடைய சம்மதத்தோடு ஈசாக்குடைய ஆசீர்வாதத்தோடு என்ன செய்து வைக்கிறான், அனுப்பி வைக்க. இவனுக்கு தெரியும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இவன் பெறாமல் போவான் என்றால் இவன் போயிட்டு ஆசீர்வாதத்தோடு இருக்க மாட்டான் என்பதை தெரிந்ததான தாய் அழகாக தன்னுடைய மாப்பிள்ளையுடைய ஆசீர்வாதத்தோடு அனுப்பி வைக்கிறார். சரி, இந்த ஏசா சொன்ன வார்த்தை இவனுடைய இருதயத்திற்குள்ள இருக்கு. இப்ப 20 வருஷம் தாண்டி என்ன செய்யலாம், வரலாம். ஜெபம் போது என்ன ஜெபம்னா, யாக்கோபு என்ன ஜெபம்னா, ஜெபத்துடைய சாராம்சம் என்ன ஜெபம்னா, என்ன ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதித்தாருடைய ஏன் அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது. பைபிள் சொல்லப்படுற 2 பரிவாரங்களோடு வந்தாங்க. அநேக மனைவிமார், நிறைய பிள்ளைங்க, 2 பரிவாரங்கள், ஏகப்பட்டதான மிருக ஜீவன்களும் அவனுக்கு வேலைக்காரமாக இருக்காங்க. பிறகு இவனுக்கு என்ன ஆசீர்வாத குறைவு. அந்த வார்த்தை இவனுக்கு ஞாபகத்தில் வருது. என்ன ஆசீர்வாதம் தெரியுமா, நான் என்னுடைய சகோதரனோடு சமாதானமா. அந்த ஆசீர்வாதத்துக்காக அவன் சொல்றான். இன்னைக்கு பணம் செல்லம் வந்துட்டு இன்னைக்கு அநேக நினைக்கிறேன், எனக்கு யாருமே தேவையில்லை, ஒருவர் தேவையில்லை. ஜாக்கிரதை, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க யாரிடத்துல நீங்க பேசாம இருக்கிறீங்களோ முதல்ல அவரிடத்துல பேசணும். அப்போதுதான் கர்த்தர் உங்கள் ஆசீர்வதித்ததை குறித்து அவர் சந்தோஷப்படுவார். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பங்களிலே சமாதானம் நிலைமை காணப்படுகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் சமாதானம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கும் போது,
சமாதானம் இல்லாதவர்களை நீங்கள் சமாதானத்திற்குள் வழிநடத்த வேண்டியவர்களாக இருக்கும்போது நீங்கள் எப்படி சமாதானம் இல்லாமல் இருக்கலாம்? நீங்கள் எப்படி உறவிடத்தில் பேசாமல் இருக்கலாம்? நீங்கள் எப்படி உங்களுக்கு அறிமுகமானவரிடத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கலாம்? நீங்கள் எப்போதும் எதை பேணணும்? வேதத்தில் சொல்லப்படுற சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஜெபித்தான் ஆண்டவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபு என்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இவன் ஆசீர்வாதத்தை கேட்டான், ஆண்டவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு யார் சந்திக்க வர்றான்? யார் சந்திக்க வர்றான்? சந்திச்சாச்சு. ஏசாவை சந்திச்சாச்சு. ஏசாவும் ஆடுறான், யாக்கோபும் ஆடுறான். யாக்கோபு எதுக்கு ஆடுறான்? ஏசா எதுக்கு ஆடுறான்? ஏற்கனவே ஒரு பதிவிடை இருக்கு. யார் மேல? யாக்கோபு மேல ஏசாவுக்கு ஒரு பதிவிடை இருக்கு. யார் கொல்லணும்? யாக்கோபு கொல்லணும் என்ற ஒரு பதிவிடை இருக்கிறது. ஆனா இப்படி இருக்கிறதான ஒரு நிலையில இந்த ஏசா அழுவதற்கான காரணம் தான் என்ன? யாக்கோபு அழுகிறான். ஏன் அழுகிறான்? இவ்வளவு காலம் கடந்து போனதற்கு பிறகு என்னுடைய சகோதரனை நான் வந்து பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அவன் இப்ப என்னை கொலை செய்யல. அவன் நன்றி அறிஞருடைய இருதயத்தோடு அழுகிறான். ஆனா இந்த ஏசா இதற்காக அழுகிறான். ஏசா ஒரு நல்லவன். இவன் சொன்னானே ஒழிய யாரை கொல்லல, யாக்கோபை கொல்லல. அவருடைய தகப்பனை இவர்கள் 2 பேரும் சேர்ந்துதான் அடக்கம் பண்ணினதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜெபத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? யாக்கோபுடைய ஜெபத்துல ஒண்ணு என்ன தெரியுமா? நான் என்னுடைய தகப்பனாரை திரும்ப பார்க்க வரணும். இந்த யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஆசீர்வதியும் சொல்லி ஜெபித்ததற்கான காரணம் என்ன? யாக்கோபு என்றால் இஸ்ரவேல், இஸ்ரவேல் என்றால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எனவே அந்த வார்த்தை அங்கு வைத்து என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? ஜோமன்கிற வாசிங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் என்ற ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கொடுக்கிறதான தேவன். நம்முடைய நாட்கள் கடந்து போக கடந்து போக கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் பெருகிக் கொண்டே வர வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டு அதிபதியின் காலத்திலே நிச்சயமாக நமக்கு வந்து என்ன செய்வார்? தருவார். நீதிமொழிகள் 10:22 சொல்லப்படுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதம் எது தரும்? கர்த்தரின் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் வேணும்? அப்ப வேற ஆசீர்வாதமும் இருக்கு, வேற ஆசீர்வாதமும் இருக்கு. கர்த்தரின் ஆசீர்வாதம் வேறு, வேற ஆசீர்வாதங்களும் வேறு. மனுஷனுடைய ஆசீர்வாதம், சாத்தானுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவிடத்துல சாத்தான் சொல்றான், நீ நான் சொல்றதான வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா இந்த எல்லா ராஜ்யத்தை நான் உமக்கு தரேன். இவைகளெல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாருக்கு? எனக்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது யாருக்கு கொடுக்கப்படுறது தெரியுமா? தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்டதான மனிதனுக்கு, ஆதாம் ஏவாளுக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் சொன்னார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியுள்ள எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறதன் அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்தது ஆதாமுக்கு. ஆனா இப்போது சாத்தான் சொல்றான், இந்த அதிகாரம் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி சொல்றான். எப்படி இங்க இருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆனது? என்றைக்கு மனிதன் சாத்தானுடைய வார்த்தைய கேட்க ஆரம்பிச்சாலோ, செவி கொடுக்க ஆரம்பித்தாலோ, அன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டு அவன் வெளியே துரத்தப்பட்டான். இந்த ஆதாம் ஏவாளும் நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு தோட்டத்துல வந்து இருந்தாங்க. அந்த தோட்டத்துல ஒரு ஆறு இல்ல, 2 ஆறு இல்ல, எத்தனை ஆறு? அந்த ஆறுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நதிகள் போகும் இடத்துல எல்லாம்
என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் இருந்தது என்று சொல்லி நீங்கள் ஆதியாகமத்துடைய புத்தகத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 11 வாசிக்கலாம், 10 வாசிக்கலாம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதை சுற்றி ஓடும். அவிடத்தில் என்ன விளையுமா? பொன் விளையும். சரி, இந்த 4 ஆறு எங்கதான் ஓடுது? ஒரு ஆறு ஓடுனாலே மிக செழிப்பா இருக்கும் அந்த பிரதேசம். ஆனா எத்தனை ஆறு? 4. பார்க்கிற இடமெல்லாம் பச்சை பசேல் இருக்கு. பார்க்கிற இடமெல்லாம் கண்ணுக்கு குளுமையா இருக்கு. பார்க்கிற இடமெல்லாம் இன்பமான பறவைகள் மிருகங்களுடைய சத்தம் வந்து கேட்குது. இவருடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கிறது. பசி எடுக்கும் போது நன்றாக பறித்து சாப்பிடலாம். பல வர்க்கங்கள் எல்லாமே இருக்கு. வேற என்ன பறவை வேணும்? வேற என்ன பறவை வேணும்? வேற என்னதான் குறைவு? யார மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டான்? யார மாதிரி? மனுஷன் தேவனை மாறி ஆகணும் என்கிறதான ஒரு விருப்பத்தை யார் உருவாக்குகிறார்? சாத்தான் உருவாக்குகிறார். ஏன் உருவாக்கணும் தெரியுமா? மனுஷனை எல்லாம் உண்டாக்குனதற்கு முன்னாடியே, பூமியெல்லாம் உண்டாக்குவதற்கு முன்னாடியே தேவன் தேவதூதர்களோடு உண்டாக்கி அங்க தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை துதிக்க முடியாம வைத்திருந்தார். இப்ப எல்லா தூதர்களும் யாரை துதிச்சுட்டு இருக்கிறாங்க? ஆண்டவர் துதிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா லூசிபர் என்று சொல்லுகிறதான ஒரு தூதன் இருந்தான். அவன் ரொம்ப மேன்மை உள்ளவன் சொல்லி எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய உடம்பெல்லாம் ரத்தின கற்களால் பதிக்கப்பட்டிருப்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கரைகளை ஒவ்வொரு விரல அசைக்கும் போதெல்லாம் நல்ல இசை ராகங்கள், இனிமையான ராகங்கள்லாம் வரும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசித்திரமாக செய்யப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன். எல்லா தூதர்களிலும் இவர் கொஞ்சம் வேறுபட்டதான உருவத்திலே உருவாக்கப்பட்டவன் இந்த லூசிபர். இவன் எல்லாரும் யாரை துதிக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல துதிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப இவன் நினைக்கிறான் எல்லாரும் அவரைத்தான் துதிக்கிறாங்க. நம்மளை துதிச்சா எப்போதுமே கர்த்தருடைய ஆவி தன்னை உயர்த்தாது யாரை உயர்த்தும்? ஜனங்கள் சில வேளைகளில் நாம மேன்மையுள்ளவர்களாக இருந்தால் மேன்மையை நமக்கு தருவாங்க. அந்த மேன்மையை வாங்கி நமக்குள்ள வச்சுக்கிட்டோம். அந்த மேன்மையை அப்படி திருப்பி யாருக்கு விடணும்? ஆண்டவருக்கு விடணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளை. உங்க திறமை மதிக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபை சொல்லுங்க. உங்க படிப்பை மதிக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபை சொல்லுங்க. உங்க வேலையை மதிக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபை சொல்லுங்க. நீங்க திறமையோட சில காரியங்களை செய்றீங்க, கர்த்தருடைய கிருபையை சொல்லுங்க. தொழில் செய்றீங்க, வியாபாரம் செய்றீங்க, சில வேலைகள் செய்றீங்க, நேர்த்தியாக செய்றீங்க. இதற்கான மேன்மை எல்லாம் வரும்போது இவைகளை யாருக்கு திருப்பணும்? இவைகளை ஆண்டவருக்கு திருப்பணும். பாருங்க, அந்த லூசிபர் அவன் நினைக்கிறான் எல்லா தூதர்களும் நம்ம துதித்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். நினைச்சு அங்க ஒரு கூட்டம் ஆட்கள் தன்னிடத்துல அங்க ஒரு கட்சியை சேர்த்துட்டான். 3ல் 1 பங்கு யாருக்கு சேர்ந்துச்சு? 3ல் 1 பங்கு இந்த லூசிபர்ட்ட சேர்ந்துச்சு. இப்போ அங்க 2 விதமான ஆராதனை நடக்க முடியாது. பரலோகத்துல ஒரே நபருக்கு தான் ஆராதனை நடக்கணும் வேண்டும். ஆனா இங்க 2 நபருக்கு ஆராதனை நடக்கிறப்போ ஒரு தோற்றம் உருவாகுது. ஒரு பக்கத்துல சாத்தானுக்கு ஆராதனை, ஒரு பக்கத்துல சாத்தான அவன் தூதனா தான் இருந்தான். ஒரு பக்கத்துல லூசிபர் தூதருக்கு ஆராதனை, இன்னொரு பக்கத்துல கர்த்தருக்கு ஆராதனை. ஆண்டவர் உடனே அவனை சபிச்சு என்ன சும்மா தள்ளல. அவர் எப்படி தந்தாரு? அந்த லூசிபரை நேரடியா பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஆண்டவருடைய சாபத்தை பெற்றதான சாத்தான் பார்க்க அழகா இருக்க மாட்டான். ஏனென்றால் தூதன் என்பதான அந்தஸ்துல இருந்து அவன் தள்ளப்பட்ட தூதனாக வந்து மாறினான். தூதர்கள் அழகானவர்கள், ஆனால் தள்ளப்பட்ட தூதர்கள் அழகானவர்கள் அல்ல. அவர் அருவருப்பானவர்கள். அவருடைய தோற்றம் மக பயங்கரமாக இருக்கும். அவரை மனுஷன் வந்து விரும்ப மாட்டான், பக்கத்துல இருக்கிறது விரும்ப மாட்டான். ஆண்டவர் சபித்து வந்து தள்ளினால் அந்த சாத்தான் என்ன பண்ணிட்டான்? நம்ம தான் அந்த ஆராதனை எடுக்க முடியல.
அவர் உண்டாக்கினதான மனிதன் அந்த ஆராதனை எடுக்கட்டும் என்று சொல்லிதான் அந்த எண்ணத்தை விதைக்கிறான். என்ன எண்ணத்தை? நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள் என்ற எண்ணத்தை விதைக்கிறான். மனிதன் மனிதன் தான், தேவன் தேவன் தான். என்ன நல்லவர்களாக இருந்தால் நாம் தேவர்களாக மாற முடியும். என்ன அற்புதம் செய்கிற சக்தி இருந்தாலும் தேவர்களாக மாற முடியும். இன்றைக்கு சில ஜனங்கள் நல்ல வல்லமையாக ஊழியம் செய்தவர்கள், அற்புதமான காரியங்கள் நடைபெறுகிறது என்பதற்காக கடைசியில் சொல்லிடுறாங்க, நான் தான் அந்த மனுஷகுமார் யாரு? நான் தான் அந்த தெய்வம், மூல தெய்வம் நான் தான் என்று சொல்லிடுறாங்க. சாதாரண மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கும் மரித்தவர்களை உயிர் பெற என்ன செய்திருக்கிறார், செய்கிறார். நம்ம நாட்டில் தான் இன்னும் உயர்வாக நடக்கல. இந்த வெளிநாடுகள் எல்லாம் இந்த நூற்றாண்டுல மார்ச்சுவரில் இருக்கிற பாடியை கொண்டு வந்து சர்ச்சில் கொண்டு வந்து, அதாவது மார்ச்சுவரின்னா பிணவரையில சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டது. இது செத்து போன இருந்தாலும் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டதை நேரே தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து ஜெபித்து என்ன பெற வைக்கிறாங்க, உயிர் பெற வச்சிருக்கிறாங்க. உடனே உயிர் பெற வச்ச உடனே நான் ஆண்டவன் சொல்லி சொல்ல முடியுமா? என்ன உயிரிடையே செய்யணும், என்ன அற்புதங்கள் நடந்தாலும் மனுஷன் மனுஷன்தான். இந்த தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த ஆதாமுக்குள் அப்படி ஒரு எண்ணத்தை விதைக்கிறான். அந்த எண்ணத்தை விதைத்ததை இவன் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆதாமும் ஏவாளும் இந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு இடமளித்தபடினாலே அவன் என்ன சொன்னா, நீங்கள் இதை பறித்து புசித்தால் நீங்க யார் மாதிரி ஆவீங்க? முதல்ல சாப்பிட்டது யாரு? யாரு வஞ்சிக்கப்பட்டது? யாரு? ஏவாள் சாப்பிட்டா. சாப்பிட்டு யார்கிட்ட கொடுத்தா? யார்கிட்ட பேசணும்? ஒரு கேள்வி என்னிடத்துல சொல்ல கேட்டிருக்காங்க. வேலையாடுனா பெண்கள் தானே ஆடுறாங்க, இந்த ஆண்கள் ஆட காணலையே. நினைச்சு பார்த்து இந்த ஆண்கள் அதிகமா ஆட காணலையே. ஆடுறாங்க, ஒரு 2 பேர் ஆடுறாங்க. ஆனா அதிகமா யார் தான் ஆடுறா? அதிகமான பெண்கள் தானே ஆடுறாங்க. என்ன விஷயம்? உங்களுக்கும் கேள்வி இருக்காது. எவ்வளவு வரலாங்கன்னு சொல்லிட்டு ஏன் பெண்கள் பலவீனமானவர்கள், வாயில மட்டும்தான் பலம் உள்ளவர்கள், வேற எதுலையும் நீங்க பலம் உள்ளவர்கள் கிடையாது. எனவே சாத்தான் லகுவாக உங்களை என்ன செய்யலாம், லகுவாக வந்துருதான், லகுவாக உங்களை ஆட்டிடலாம். ஒரு ஆணுக்குள்ள பேய் போய் இருந்தால் அவர்கள் டக்குல ஆட்ட முடியல, சாத்தானுக்கு அந்த ஆட்டவும் முடியல. ஆனால் பெண்களுக்குள் இருக்கிறவன் ஆவி அவர்கள் அறியாமலே அவர்கள் என்ன செய்து அலக்கலைக்கு. முதலாவது வஞ்சிக்கப்பட்டவள் யார் தான்? ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டார். என்ன ஆசைனால? நாம் தேவனை போல ஆக வேண்டும் என்றதான் ஆசையினால வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள். 2வது எங்க கொண்டு கொடுத்தாச்சு? ஆதாம்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பா? சும்மா கொடுத்து சாப்பிட மாட்டான். எப்படி கேட்டிருப்பான்ல, என்ன விஷயம்? இவ்வளவு நாள் இப்படிலாம் பறிச்சுட்டு வரலையே, இன்னைக்கு புதிய அனுபவம், இன்னைக்கு என்ன புதிதான ஒரு அனுபவம், என்னாச்சு உனக்கு? என்ன பதில் சொல்லிப்பா? நம்ம இதை சாப்பிட்டா யார மாதிரி ஆகலாம், தேவன மாதிரி ஆகலாம். இவன் கேட்டிருக்கோம், நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ தேவன மாதிரி ஆகலையே. இவன் ஏன் எதற்கு? இன்னைக்கு சிலர் மனைவி என்ன சொல்லுவோம், ஆமா ஜாமி, ஏன் எதற்கு என்னதான கேள்வியே மனைவி சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, தலையை ஆட்டிடுவாங்க. சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் தலையாட்டலம் தான். வீட்டுல ஒரு மனைவியை பார்த்து ஒரு கணவன் பயப்படுறான் அப்படின்னா, நீங்க கிறிஸ்தவ குடும்பம் அல்ல. ஒரு மனைவியை பார்த்து கணவன் அன்பா நடக்கணும், அன்பினால கீழ்ப்படியணும், பம்பு பண்றபடினால அல்ல. மாப்பிள்ள கொஞ்சம் போதை போட்டான்னா ஒரு கீழ்ப்படியில் வந்துருது, ஏன்னா அடிச்சிருவான். ஆனா மாப்பிள்ள கொஞ்சம் அன்பு செலுத்திட்டா என்ன வராது? கொஞ்சம் அன்பா இருந்துட்டா அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை சில செய்ய மாட்டாங்க. வம்பு பண்ணினாதான் கொஞ்சம் சட்டிகள்லாம் தூக்கி எரிஞ்சால்தான் என்ன வருது, கொஞ்சம் பயந்து போய் கொஞ்சம் அடைக்கிட்டு என்ன செய்யறோம் இருக்கிறோம். பயத்தினால் அல்ல, கடவுள் மேல உங்களுக்கு என்ன வரணும்?
அன்பு வரணும். இந்த அன்பு வராவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே இல்லை. பாஸ்டர் ஃபுல்லா வம்புல பாஸ்டர் பண்றாரு. நீங்க அன்பா இருக்க சொல்றீங்களா? அன்பா இருந்து மாப்பிள்ள சரியில்லை சொல்றீங்களா? நீங்க சரியாயிக்கலாம். ஒரு யூடியூப்ல ஒரு சாட்சி பார்த்தேன். ஒரு சகோதரி சாட்சி சொல்றாங்க. அப்போ இவங்க ஆண்டவரிடத்துல ஜோனிட்டே இருந்தாங்களாம். ஆண்டவரை என் மாப்பிள்ள மறந்து கொண்டிருக்கிறாரு, என் மாப்பிள்ள மறந்து கொண்டிருக்கிறாரு, ஒரே குடி, ஒரே பிரச்சனை பண்றாரு, என்னை அடிக்காரு, அவரால் என்ன செய்யுங்க, அவரை மாற்றுங்க ஆண்டவர், மறந்துருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டே அடிக்கடி அழுதல் ஜோன்றாங்க. அதாவது மனப்பூர்வமா முழு இதயத்தோடு ஜோன்றாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் கொஞ்ச நாள் ஜோனிருக்கிறாங்க, உடனே சரியாகல. திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் பேசினாராம், நீ உன்னை மாற்ற ரெடியா இருந்தா உன் மாப்பிள்ளை யார் மாற்றுவார்? நான் மாற்றுவேன். நீ ஒன்னே இன்னும் மாற்றல, உனக்குள்ள இருக்கிற சுபாவத்தை நீ இன்னும் மாற்றல, நீயே இன்னும் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. கிறிஸ்தவ கணவன்மார்கள், கிறிஸ்தவ மனைவிமார்கள் இருக்கிறதான குடும்பத்துல கணவன்மார்கள் மனம் திரும்பாதவர்களாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய கற்புள்ள நடக்கையினாலே, கற்புள்ள நடக்கை என்றால் என்ன? கணவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்தீங்களா? கிறிஸ்தவ குடும்பம் என்பது ரொம்ப அமைதியான, சமாதானம் உள்ள, மகிழ்ச்சியான குடும்பம். நீங்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்தீங்களா? திருமணம் முடிச்சாச்சு, ஆண்டு பிள்ளைகளை தந்தார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் கரெக்டா செய்தீங்களா? ஒண்ணுமே செய்யல. ஆனா ஜெபம் மட்டும் இருக்கு. ஆண்டவரை என் மாப்பிள்ளைய மாற்றுங்க, என் பிள்ளைய மாற்றுங்க, அவங்கள மாற்றுங்க, மாமியாரை மாற்றுங்க, மாமனாரை மாற்றுங்க. ஆனா நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன். அப்ப அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, ஆண்டவரே நான் மாறுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்ய, எதை மாறுன்னு சொல்லுங்க. அவர் பேசுறாரு, அவ்வளவு காரியங்களும் மாற வேண்டியது இருக்கு. அவங்க குடும்பத்தில் காரியங்கள் வரும்போது அவ்வளவு காரியங்களும் மாற வேண்டியது இருக்கிறவங்க. அப்ப இவங்க தாழ்த்தி ஜெபம்னாங்களாம், ஆண்டவரே ஒரு நாள் எனக்கு தெரியல, நான் சரியா இருக்கிறேன்னு நினைத்துக் கொண்டிருந்தேன், நான் இப்போது என்னை மாற்றிக் கொள்கிறேன், இனிமேல் இப்படிப்பட்டதான காரியங்கள்ல நான் தவற மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் தங்களை மாற்ற ஒப்புக்கொண்டதற்கு பிறகு ஆண்டவர் அவருடைய கணவனார என்ன செய்த மாற்றினார். அது வரைக்கும் ஆனந்தமாக குடித்துக் கொண்டு வருகிறதான மாப்பிள்ளையால குடிக்க முடியல. வாய்ப்பக்கத்துல கொண்டு போனாலும் என்ன வருது, இப்ப வாந்தி வரணும்னா ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் ஊசி எல்லாம் போட வேண்டியது இருக்கும். ஆனா ஆண்டவர் மாற்றினா தன்னால குடியின் மேல என்ன வரும், வெறுப்பு. ஆண்டவர் மாற்றினா அவ்வளவு நாளும் உங்களை டெரரா பார்க்கிறதான மாப்பிள்ளை அன்புள்ளவனாலும் என்ன செய்வான். சமீபத்துல ஒரு இடத்துல ஒழித்து போயிருக்கும்போது மனைவி சொன்னாங்க, திடீர்னு என் மாப்பிள்ளை வந்தாரே கையை பிடிச்சு அழுதாரு. என் பேர் சொல்லி சொன்னாங்க, ஏமா நான் உனக்கு எவ்வளவு கேடு பண்ணிட்டேன், நான் உனக்கு எவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டேன், நான் என்னது கேடலாம் என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வீட்டுல கூட்டு போய் மடியில படுத்துட்டு ஒரே என்ன செய்யறாரு, அழுகிறாரு, ஒரே அழுகிறாரு. நான் உனக்கு அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், உன்னை அடிச்சேன், உன்னை துன்பப்படுத்தினேன், நான் இன்னும் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு அழுகிறாரு. இந்த மனசு எப்படி மாறுது? மனசை மாற்ற சக்தி உள்ளவர் ஆண்டவர் ஒருவர் தான். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அங்க மாற்றத்தை கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அப்போ இந்த சாத்தான் இந்த ஆதாமையும் ஏவாளையும் தேவனை போல நீங்க மாறுவீங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம், வஞ்சித்தான். அந்த சாத்தான் ஆண்டவர் தள்ளினார். இன்றைக்கு அவன் ஆதாய மண்டலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான், அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். உங்களையும் என்னையும் யாருக்கு மகிமையை செலுத்த விடாம, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த விடாம, அந்த மகிமையை நம்மே எடுக்கும்படியாக இந்த சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்க, அதற்கு நாம் இடமளிக்க வேண்டாம். வேகமாக நாம் கடந்து அடுத்தபடியாக எல்லை என்ன ஆகணும், பெரிதாகணும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லை ரொம்ப சின்னதான எல்லையாக தான் இருந்தது. இந்த ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது சொன்னார், எவ்வளவு தூரம் நீ நடக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து தெரியும். அது எல்லாம் யாருக்கு சொன்ன மாட்டாங்க, நம்மள நடக்க சொன்னா நமக்கு தூக்கமே வராது, நடந்துட்டே இருக்கும். நம்ம கீழே விழுந்துட்டோம். ஏன்னா நமக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, திருப்தி கிடையாது. தேவனுடைய பிள்ளைக்கு என்ன வேணும், உண்ணவும் உடுத்தவும்
இருந்தா அது போதுமனே. அந்த திருப்தி வந்தோடனே ஆண்டவர் தராமலாம் இருக்க மாட்டார். அவர் தரக்கூடியதான நேரத்தில் கட்டாயம் தரதான் செய்வார். அவர் தரக்கூடியதான வேலையில அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து வரும்படிக்கு வேண்டாங்க வேண்டாங்க தருவார். ஒரு காலத்துல ஆகாரத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, ஆனா ஆண்டவர் இப்போது வேண்டாங்க வேண்டாங்க ஆகாரத்தை தர்றாரு. ஒரு காலத்துல வஸ்திரத்தை கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவ்வளவு வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர்றாரு. பணத்துக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்க, பணத்தை தருவாரு. எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கிறது. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக என்ன ஆகும்? பெரிதாக வேகமாக கடந்து போகிறேன். கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும். ஏன் கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கணும்னு சொன்னாரு? யாபேசு கர்த்தருடைய கரம்னா என்னன்னு நாம நினைப்போம். அரசியல்வாதியுடைய கரம் என்னோடு இருக்கணும், பணக்காரங்களுடைய கரம் என்னோடு இருக்கணும், பலசாலிகளுடைய கரம் என்னோடு இருக்கணும். ஒருத்தர் தேவையில்லை, யாருடைய கரம் மட்டும் இருந்தா போதும். யாருடைய கரம் மட்டும் இருந்தா போதும். சிலர் சொல்லுவாங்க பலசாலி எனக்கு இருக்கணும், அடியார்கள் எனக்கு இருக்கணும் சொல்லுவாங்க. நீங்க ஒன்று நினைச்சுக்கிடுங்க, வீரனுடைய கால்களில தேவன், வீரனுடைய கால்களில வீரன் ஜிம்மெல்லாம் போய் நம்ம ஒரு வீரத்துவமா இருக்கணும். யார் என்னை நெருங்கக்கூடாது. ஒரு காய்ச்சலுக்கு நம்முடைய பாடி வந்து என்ன செய்யாது, அதை சொல்ல யார் இருக்கணும்? நம்மோடு கர்த்தர் இருக்கணும். யாபேசு வந்து கர்த்தருடைய கரத்தை அறிஞ்சிருந்தான். கர்த்தருடைய கரம் வல்லமையோட கரம் யாருக்கு தெரியும்? யாபேசுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வரும்போது கர்த்தருடைய கரம் தான் அவர்களை செங்கடலை பிளந்து வழிநடத்தி வந்தது. கர்த்தருடைய கரம் தான் இந்த பார்வனை வந்து என்ன செய்தது? அழித்தது. அப்புறம் அந்த நெகேமியா எஸ்ராவுடைய நாட்களில கர்த்தருடைய கரம் தான் ராஜாவுடைய கண்களிலே தயை கிடைக்க பண்ணி இந்த தேவனுடைய ஆலயத்தை வந்து என்ன செய்தது? கட்ட வைத்தது. கர்த்தருடைய கரம் வல்லமை உள்ள கரம், தயவுள்ள கரம் என்பதை அறிந்திருந்தபடினால இந்த யாபேசு சொன்னா கர்த்தருடைய கரம் என்னோடு கூட. எப்போ நீங்க சொன்ன ஆண்டவரே உங்க கரம் என்னோடு கூட. அவருடைய கரம் என்ன கரம்? காணாத கரம். விபத்து வருது, வாகனம் வருது, நமக்கு நேரம் தான் வருது, நம்மளை இடிக்கதான் வருது. காணாத கரம் ஸ்டீரிங்க அவை கையை பிடிச்சி காணாத கரம் ஸ்டீரிங்க திருப்பி விட்டுதான் காணாத கரம். இந்த கரம் வந்து உங்களோடு இருக்குமானா விபத்துகள் வந்து உங்களை தேடி வந்தால் அது விலகி போகும். இந்த காலங்கள் வந்து நீங்க எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் சில விபத்துக்களை சிக்க நேரிடும். இந்த விபத்துக்களை சிக்கிறதெல்லாம் யார்? அப்பாவிகள். யாரோ தவறு செய்கிறார்கள் என்பதற்காக மற்றவர்கள் என்ன செய்யறாங்க? மாற்றுறாங்க. ஒரு பேர் செய்கிற தவறுக்காக, ஒரு நாய் செய்கிற தவறுக்காக, ஒரு பன்னி செய்கிற தவறுக்காக. சமயத்தில் இந்த நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அவர் பாடி செக்ஷன் ஒரு மாதிரி ஆயிட்டு, என்ன வந்து இப்படி இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அரசாங்கத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை செய்ய முடியாம விஆர்எஸ் கொடுத்தாரு. வேலை செய்ய முடியாது. போயிட்டு இருந்தேன், ஒரு நாய் குறுக்கச்சு அடிச்சது. பைக்கில் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன செய்தேன்? விட்டுட்டேன். வேற வழியில் திடீர்னு சாணம் விட்டுட்டேன். விட்டு கீழே விழுந்து பின்னாடி வண்டிக்கார மேலே ஏற்றி போயிட்டான். இந்த இடத்துல 9 எலும்பு வரைக்கும். இந்த இடத்துல உள்ள லா எலும்பு 9 எலும்பு வந்து கட் ஆயிடுச்சு. யார் செய்த தவறு? நாய் செய்த தவறு. நாய்க்கு நம்ம தவறு செய்தவங்க கூட தெரியாது. நம்ம வந்து இல்லை இந்த வண்டியில் போறவங்களுக்கு குறுக்கில் போறவங்க கூட அது வந்து என்ன செய்ய தெரியாது. அந்த தவறுனால நிரந்தரமாக என்ன ஆயிட்டு? சங்கடம் ஆயிட்டு. வேலை செய்ய முடியல. உங்களை பாதுகாக்கிறது யாரு? சமயத்தில் தேவனுடைய மனுஷன் சொன்னாரு, கொஞ்சம் தூங்கிட்டேன். அவர் சொல்றாரு, தூங்கிட்டேன். கார் எங்கே ஏறிட்டு? கார் டிவைடர்ல ஏறிட்டான். டிவைடர்ல என்னது? 2 சைடுக்கும் பிரிப்பதற்காக நடுவில் ஒரு செவர் வச்சிருப்பாங்க, அதான் டிவைடர். கார் வந்து என்ன ஆயிட்டு? கார் டிவைடர்ல ஏறிட்டு. இந்த பெருமளத்தில் நடந்த டிவைடர்ல ஏறி இந்த சைடு வந்து முட்டாங்க தான் அவ்வளவு பெரிய விபத்து. கண்ணாசன டக்குன்னு டிவைடர்ல ஏறிச்சது. சோத்திரம் சொல்லிட்டு வெட்டினேன். கீழே இருந்துச்சு. பக்கத்தில் உட்கார்ந்து பாஸ்டர் என்னன்னு கேட்ட. ஒன்றும் இல்லை. யார் கத்துட்டா? யாரு? கத்தர். எங்க போறாங்க? எங்க போறாங்க? ஊழியத்துக்கு போறாங்க. அது சிலர்லாம் ராவும் பகல என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஊழியம். சிலருக்கு கண் அடிச்சிருந்து தான் ஊழியம் செய்யணும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. சிலருக்கு வீடு சந்திச்சு தான் ஊழியம், அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
சிலருக்கு வீட்டுல இருந்து ஜனங்களெல்லாம் வர வச்சு அவர்களுக்கு உபவாசம் இருந்து அவருக்கு பேய் நோய்க்காச்சும் அந்த அவர்களுக்கு என்னது ஊழியம். சிலருக்கு வெறும் மேடையில் இருக்கிறது தான் ஊழியம், அவர்களுக்கு வேற ஊழியமே இல்லை. மேடையிலிருந்து பிரசங்கம் பண்ணதான் ஊழியம். என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் ஒருவரே, ஊழியங்களில் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமான ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார். அவரவர்களை என்ன ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்தில் நிலைத்திருந்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அதன் மூலமாக ஆத்துமாக்கள் மனம் திரும்புவார்கள். பலவிதமான ஊழியங்களை செய்கிறார்கள். ஒரு ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டவர் இன்னொரு ஊழியத்தை செய்ய முற்பட்டார். கர்த்தர் அந்த ஊழியத்தில் பிரியப்பட எனவே சொல்லப்பட்டிருக்கிறது. மல்யுத்தம் பண்ணினாலும் அவன் எப்படி பண்ணணும்? சட்டத்தின்படி மல்ல யுத்தம் பண்ணினால் ஒழிய அவன் முடிசூட்டப்படான். யோனா ஊழியத்தை தான் செய்யறதுக்கு போறேன்னு போனான். எங்க? தர்சீசுக்கு. வேலை செய்யறதுக்கு போகல, நான் தர்சீசுல போய் ஊழியம் செய்ய போனான். ஆனா ஊழியம் அவனுக்கு எங்க? இனிமே இல்லை. எனவே நிறைய பிரச்சனை என்ன செய்யலாம்? அவன் அனுபவிக்க நேரிட்டது. எனவே தேவனுடைய சித்தப்படியான ஊழியங்களை செய்கிறதான ஜனங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர்களை வழி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம், சமயம் இடம்பிடிக்கவில்லை. நான் இதோடு முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதித்து நன்மையானபடி வழி நடத்துவாராக. நாம் எல்லாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, யாபேசை நீர் ஆசீர்வதித்தீங்க. யாபேசனுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்குனீங்க. யாபேசோடு நீங்க உங்களுடைய கரத்தை வச்சிருந்தீங்க. எனக்கு கிருபைதாருங்க, எனக்கு கிருபைதாருங்க ஆண்டவரே. யாபேசுடைய ஜெபத்தை கேட்டீரே, என்னுடைய ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. எத்தனை நாட்களாக நான் இதற்காக ஜெபிக்கிறேனே, என்னுடைய ஜெபத்தை கேளுங்க. எத்தனை நாட்களாக மாற்றத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஜெபத்தை கேளுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு மகத்தான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, யாபேசுடைய ஜெபத்தை கேட்டவர் இன்றைக்கு மாறாத தேவனாக இருக்கு. அவனுடைய தாய் கர்த்தாவே, தாய் துக்கத்தின் வேளையிலே அவனை பெற்று கர்த்தாவே சூத்திரமானவரே, யாபேஸ் என்றதான பெயரை நான் துக்கமாக இருக்கு என்பதற்கு எனக்கு தெரிந்திருந்தால் ஆண்டவரே, கர்த்தாவே, என்றாலும் இந்த யாபேஸ் அவைகளையெல்லாம் பெரிதாக நினைக்காதவாறு, எனக்கு துக்கம் என்னதான் பேர் இருக்கிறது என்பதை நினைக்காதவாறு, கர்த்தாவே துக்கத்திற்கு விடுதலையாகும்படியாக உம்மிடத்தில் ஜெபித்தான் ஆண்டவரே. ஜெபித்த அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு அவரை ஆசீர்வதித்து நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே சோத்திரம் ஆண்டவர், அவருடைய எல்லையை பெரிதாக்கினே சோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவரோடு இருந்தது, நன்றியோடு சோத்திரிக்கிறோம். தீங்கு அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொண்டு நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவன் ஜெபித்த தேவனுக்கு கொடுத்தீரே, அதே போல இந்த நாளில் இந்த சபையிலே கடந்து வந்திருக்கிறதானே உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதான எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் நன்மையையோ ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதற்கான கிருபையினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் எல்லார் மீது இறங்குவதாக. தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகள் மீது இயேசுவின் நாமத்தால் இறங்குவதாக. கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இயேசுவே, இந்த வாரத்தினுடைய திருப்பாதத்திலே கடந்து வந்து ஜீவனுள்ள தேவனாகி உம்முடைய நாமத்தை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க. நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். எல்லாரும் அங்கீகரித்து ஆசீர்வதித்தீங்க. நாங்கள் நன்றியோடு சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்களை நடக்க ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கிருபை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாபேசுடைய ஜெபத்தை கேட்டு ஜெபித்ததை அறிந்ததான கர்த்தாவே, இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு இவர்கள் ஜெபிக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றிலும் நன்மையான காரியங்களையோ, சமாதானத்தின் காரியங்களையோ, விடுதலையினுடைய காரியங்களையோ கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இதற்கான பரலோகத்தினுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக ஆண்டவரே. கேட்ட சத்தியப்படி நாங்கள் சோத்திரமான விலகாமல் நடக்கத்தக்கதாக தேவன் நாமே எங்களுக்கு நல்ல இருதயத்தை தந்து வழி நடத்தும்.
பண்ணுங்க. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வராத ஜனங்களை ஆசீர்வதிங்க. சமீபத்தில் தூரத்தில் இந்தியாவின் பல மாநிலங்கள் வெளிநாடுகளில் எங்களோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒன்று எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொடிய வியாதிகளுக்கு எல்லாரையும் காத்துக் கொள்ளுங்க. சத்துருடைய கனிகளுக்கு எல்லாரையும் காத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பூமியில் நடமாடுகிறதான எல்லா வியாதிகளுக்கு விலக்குவீராக. வருகை தாமதிக்க மறுபடியும் ஒரு முறை கூட உங்க சைதானத்திலே கடந்து ஆராதிக்கிறவதாக. வருகை இருக்குமானால் உம்மை எதிர்கொண்டு வரத்தக்கதான் ஜீவியத்தை தந்து தேவதாமை வழிநடத்த வேண்டுமாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.